ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதாவது டபுள் லேயரில் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி ஜும்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த ஜும்கா எப்படி நம்ம ரேப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது கொஞ்சம் புரியும். இப்போ நிறைய எல்லாருமே சில்க் த்ரெட் பேங்கிள் பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து பண்ணுறவங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் நம்ம பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா நீங்களும் நான் போட்ட சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 2 ஜும்கா பேஸ் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜும்கா பேஸ் சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். ஹூக் எடுத்திருக்கேன். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க்கு. இதில் நம்ம ஹெட் ஃபாட்டில் நான் வெறும் ஹூக் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஓஹெச்பி ஷீட்டை வச்சு டிசைன் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அது ஒரு மேக் பண்ணி கேன்வாஸ் கிளாத் வச்சுலாம் பண்ணுவாங்க. அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சே பண்ணுறதுனால அது கொஞ்சம் அங்கங்கே மூவ் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, அது மேலே வச்சு அந்த ஸ்டோனை ஒட்டிக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்டோன் தான் ஒட்டணுமானா இல்லை, ஜர்தூசி இருக்குது பாருங்கள், அது ஒட்டலாம், குந்தன் ஸ்டோன் ஒட்டலாம், எல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். இது ஒட்டிக்கோங்க, ஜர்தூசிலாம் ஒட்டினா நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்டோன் ஒட்டி அதுக்கப்புறம் பேர்ல் பீடு அதெல்லாம் பால் செயின்லாம் வருது, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒட்டினீங்கன்னா இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைன் தான் எப்படி மேக் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க. டூத் பிக் வச்சுருப்போம்ல, அந்த சின்ன ஸ்டிக்கு அல்லது ஒரு வேஸ்ட் பென்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோனை கரெக்ட் பண்ணி அதை ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். நான் வீடியோக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக உடனே செய்கிறதுனால கொஞ்சம் கையில் அப்படியே ஒட்டுது. நீங்கள் நல்ல ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் ஜும்கா பேஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஜும்கா கேப்பை நான் அது மேலே ஒட்டுறேன் பாருங்கள். அது ஒரு ஃப்ளவர் டிசைன்லேயும் இருக்குது, நிறைய டிசைனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அதே இது நம்ம உள் பக்கமாக திருப்பி கரெக்டாக கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன், நான் மடியில் வச்சு எடுத்ததுனால. பாருங்கள், அந்த ஜும்காவோட பேஸ் இருக்குல்ல, அதை நான் பேக் சைடும் ஒட்டிக்கிறேன். இது ஒட்டும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம உள்ளே போடுற ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்க பீட்ஸ் வெளியில் வராமல் நமக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி 2 லேயர் நான் எடுத்திருக்கேன், அதாவது 2 ஜும்கா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் டபுள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ரெட்டு, ஒன்று எல்லோ, ஒன்று க்ரீன், அந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸோட கலரு, சாரீ கலரு, கிட்ஸுக்கெலாம் போட்டிங்கன்னா ஃப்ராகோட கலர், இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டபுள் கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சேம் கலரில் தான் இந்த ஜும்கா 2மே ரேப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி சாய்ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். டபுள் கலரும் பண்ணிக்கலாம், சிங்கிள் கலரும் பண்ணிக்கலாம். இந்த ஜும்காலையே நம்ம சிங்கிள் கலர் மட்டும் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நான் சொன்னது லேயரை டபுள் கலராக பண்ணிக்கலாம். ஒரு ஜும்காவில் ரெட் கலரும், ஒரு ஜும்காவில் எல்லோ கலர், அந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டு சுற்றிக்கலாம். அப்படி இல்லையா, நம்ம ஒரே கலர் சில்க் த்ரெட் இப்போ சுற்றிருக்கோம் பார்த்தீங்களா, ரெட்டு மட்டும், அதுக்கு பதிலாக ரெட்டு, எல்லோ, அந்த மாதிரி ஒரே அந்த சில்க் த்ரெட்டை ரேப் பண்ணுறதே நம்ம டபுள் கலரில் ரேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டபுள் கலரு எப்படி ரேப் பண்ணுறதுங்கிறது நான் ஒரு சின்ன வீடியோ போடுறேன். இப்போது அந்த ஸ்டோன் செயினை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒட்டிக்கோங்க. நம்ம வீடியோக்காக உடனே போடுறதுனால என்னோடய கையிலலாம் நல்லா ஒட்டிக்குது. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. அது நல்லா ட்ரை ஆகணும், அப்படின்னா தான் நம்ம அது கொஞ்சம் நீட்டாக வரும். அல்லது நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு பண்ணும்போது அது நம்ம கையில் ஒட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க, நல்லா காய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மேலேயும் நம்ம இந்த ஜும்கா கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் மேல் பக்கமும் ஒட்ட போகிறேன். அடுத்தால பார்த்திங்கன்னா அதுக்கு உள் சைடும் நான் ஒட்டிக்கிறேன். நம்ம ஒரு ஜும்கா ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஜும்கா ரெடி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஆனாலுமே ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா தான் அது நல்லா காயும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணால் பார்த்திங்கன்னா அது நீட்டாக இருக்கும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி அதில் கம் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி பின்பக்கம், அதாவது அதனுடைய உள் பக்கமும் நம்ம ஒட்ட போகிறோம். உள்பக்கம் ஒட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம பிகினராக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னு வைங்களேன், கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அந்த உள்ள இந்த ஜும்கா கேப்பை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு போடுற அந்த பீட்ஸ் வந்து நமக்கு வெளியில் வராமல் இருக்கும். அது ஃபுல்லாக கவர் ஆயிருங்களா, அதனால் வெளியில் வராமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்பின்னு மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது ஐப்பின்னுங்கிறது வந்து நமக்கு சின்ன ஒரு ஆணி மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் கிறிஸ்டல் பீடு, ஹேங்கிங் பீடு, அப்புறம் லோரியல் பீடு எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சின்ன ஒரு பீடு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அது வந்து கீழே நமக்கு பெரிய லோரியல் பீடு மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்ல நிறைய பீட்ஸு தொங்குற மாதிரி தெரியும். நான் வந்து அதிலே ஒரு ஹூக் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை வச்சு நான் கொடுக்க போகிறேன். அதில் லைட்டாக ஹூக்கை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கை வச்சு அமுக்கிக்கலாம், அல்லது இந்த நோஸ் பிளேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ ஸ்டாண்ட் மேலே வச்சு எடுத்து போடுறேன். ஏன்னா இது நான் மேக்ஸிமம் வந்து அந்த அட்டையை மடியில் வச்சுட்டு எடுத்ததுனால உங்களுக்கு கரெக்டாக கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த பின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பீடை அதில் கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து விட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின்னை நான் கோர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஒரு ஜும்கா எடுத்துக்கோங்க. இது நம்ம இப்படியே கொறுக்கிறா இருந்தாலும் கொறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3mm பீடு 2 இருக்குது, அதை அப்படியே நான் கோர்த்துக்கிறேன் பாருங்கள். கொறுக்கும்போது நம்ம ஹேங்கிங் மாதிரி கொடுத்தது ஹேங்கிங் மாதிரி அழகாக தெரியும். இப்போ நம்ம அதை வந்து நம்ம கோர்த்து வச்சுருக்கோம்ல அந்த ஹூக் மாதிரி இருக்கிறத அதை ஒரு ஜும்காவோட பேஸ் வழியாக உள்ளே கொடுத்து இந்த பாருங்கள் உள்பக்கமாக கொடுத்து வெளிப்பக்கமாக மேலே எடுத்துக்கோங்க. நமக்கு இன்னும் ட்ரை ஆகலை, காயலை, அதனால் நமக்கு கையோடு வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா ட்ரை பண்ண விடுங்க, காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்படி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கிங் வந்து உள்ளே நமக்கு வெளியில் வராது பாருங்கள். அது நல்லா அப்படியே மூவ் ஆகு, நல்லா ஆடுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்டுக்கு மேலே ஒரு ஹூக் மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதில் 2 பீடு கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் எவ்வளோ லென்த்து வேணும்னு பார்த்துட்டு அந்த கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பியை கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் கேப் நிறைய தெரியணும்னா இந்த கட் பண்ணவே வேண்டாம், நீங்கள் அப்படியே வச்சுருங்க. லைட்டாக வளைச்சி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வளைச்சதுக்கு அப்புறமா அந்த செகண்ட் லேயரை நீங்கள் இன்சர்ட் பண்ணால் போதும். பாருங்கள், நான் 2 பீடு போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் தான் வச்சுருந்தேன், நான் தேடிகிட்டே இருக்கேன் பாருங்கள். அந்த கட்டரை வச்சு கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப லென்த்தாக இருக்குன்ட்டு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லென்த்தாக ஃபஸ்ட்டு ஜும்காவும் செகண்ட் ஜும்காவும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுங்கிறத இதில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த கம்பியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது அந்த கம்பியை அந்த நோஸ் பிளேயர் வச்சு நல்லா அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா வளைச்சி கொடுத்துருங்க. அந்த நோஸ் பிளேயர் இல்லைன்னா கை வச்சு வளைச்சா கூட வளைஞ்சிரும், அந்தளவுக்கு லேஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு அந்த ஜம்பர் நம்ம அந்த ஹூக் மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா, அதை எடுத்துட்டு அதை அந்த ரிங்குக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. நல்ல வெளியில் வராத அளவுக்கு நோஸ் பிளேயர் வச்சு டைட் பண்ணிடுங்க. அந்த வீடியோவில் சரியாக கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவை ஒரே ஒரு ஜும்காவை இந்த மாதிரி ரெடி பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஒரு ஜும்கா ரெடி பண்ணுறது. இப்போது இதில் வந்து நம்ம ஹைட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் பார்த்திங்களா, இதில் நீங்கள் ஒரு 2 பீடு கோர்த்துக்கோங்க. இந்த ஹைட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பீடு வேணுன்னா ஒரு பீடு போட்டுக்கலாம், 2 பீடு வேணாலும் 2 பீடு போட்டுக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். நான் பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தது நிறைய பீட்டும் வச்சுருந்தேன், ஆனாலும் பார்த்திங்கன்னா அதை தேடுறதுலே கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போது 2 பீடு நான் கொடுத்துருக்கேன், 3mm பீடு கொடுத்ததுக்கப்புறமா இதுவுமே லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா அந்த நம்ம ஹூக் மாதிரி வச்சுருந்தோம்ல, அதுவுமே நல்ல லென்த்தாக இருக்கும். இந்த லென்த்தை பார்த்துட்டு அந்த 2 பீடை கோர்த்துட்டு
அதை நெக்ஸ்ட்டு ஜும்காவை நீங்கள் அப்படியே இந்த கம்பி வழியாக கோர்த்துருங்க. கோர்த்துட்டு வெளியில் கொண்டு வந்துடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கம் போட்டு நல்லா காயணும். நான் காயாமலே ஒர்க் பண்ணுறேன் வீடியோக்காக. அதனால் உங்களுக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கலண்டு வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ட்ரை ஆயிரும், வரவே செய்யாது. இந்த பார்த்திங்களா, இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஹூக் மாதிரி இருக்கிறத நம்ம வளைச்சி கொண்டு வர்றோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் 2 பீடை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நோஸ் பிளேயரை வச்சு ஒரு ரவுண்டு மாதிரி ஹூக் மாதிரி எடுத்துருங்க. அவ்வளோதான். இது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. நான் என்னுடைய ஃபோட்டோ லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 2 ஜும்கா பேஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டோன் செயின், பால் பீடு அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அப்புறம் ஜும்காவோட கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து என்ன பண்ணுங்கள், உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் நீங்கள் வந்து கம் போட்டு ஒட்டி காய வச்சிடணும். காஞ்சதுக்கப்புறமா ஹூக் மாதிரி இருக்கும். ஐபின் கிடையாது, இது வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்கும் ஜுவல்லரி மேக்கிங்கில். அதில் வந்து நீங்கள் ஒரு பீடை கோர்த்துட்டு கீழ்ப்பக்க ஜும்காலேருந்து மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பீடு கோர்த்துக்கோங்க. எக்ஸஸாக உள்ள லாங்காக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அந்த நோஸ் பிளேயர் வச்சு ஒரு ரவுண்டு மாதிரி ரிங் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இதில் ஜம்ப் ரிங் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். என்னோடய ஜம்ப் ரிங் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்துட்டேன். இப்போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பின் இருக்குது பார்த்திங்களா, அதே பின்னை நம்ம செகண்ட் லேயருக்குமே அதே மாதிரி கொடுத்து மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ஹூக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே அந்த பின்னில் சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு நல்ல அந்த ஹூக் மாதிரி வளைச்சி விட்டோம் பார்த்திங்களா, அதை நல்ல அந்த ஒரு பின்னு மாதிரி உங்களுக்கு காமிச்சேன்ல, ஹெட் பின் மாதிரி, அதை வந்து நீங்கள் நல்லா வளைச்சி விட்டுட்டிங்கன்னா அழகான ஒரு ஜும்கா வந்து ரெடி ஆயிரும். நான் இந்த வீடியோவில் சிலது கவர் ஆகாத மாதிரி தெரியுது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து OHP ஷீட்டில் மேலே ஹெட் பார்ட்டில் ஒரு டிசைன் பண்ணுற மாதிரி போடும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ வந்து பிகினருக்காக போட்டது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.